அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நீட் பேப்பர் லீக்கை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த மாணவர்களுடைய போராட்டம் ஒரு கட்சி சார்பில்லாம காக்ரோச் ஜனதா பார்ட்டி அந்த மாதிரி எந்த ஒரு கட்சி அதெல்லாம் மீறி இன்னைக்கு நாடு தழுவிய ஒரு மாணவர் போராட்டமா மாறி இருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது மிக பெருமையாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அதுலயும் இந்த போராட்டமானது ஜந்தர் மந்தர்ல இல்ல டெல்லியில மட்டுமே அடங்கிடாம நாடு முழுவதும் இதனுடைய அதிர்வலைகள் போய்கொண்டிருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய உரிமைகளுக்காக இன்னைக்கு போராட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. உண்மையிலுமே தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான ஒரு உதாரணம் யாரு அப்படின்னா பாஜக அப்படிங்கறத 2014 அவங்க ஆட்சியை பிடிச்சதுல இருந்து நம்மள பல பேரு தொடர்ந்து ஹைலைட் பண்ணிட்டே வரும், தொடர்ந்து பேசிட்டே வரும். ஈவன் வென் லாட் ஆஃப் நம்மளோட கண்டெம்பரரிஸ் வாயை மூடிட்டு வாயும் கையும் மூடிட்டு பாஜக அரசை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருந்தாலும் அவங்களுடைய பிரஷர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்மள பல பேர் ஈவன் அது ஒரு எக்கோ சேம்பர் மாதிரி நமக்கே ஆமோதிக்கிற ஒரு 10 பேருக்கு மத்தியில் நம்ம பேசிட்டே இருக்கோம் அப்படின்னா கூட பல எதிர்ப்புகளை தாண்டி பல எதிர்வினைகளை தாண்டி நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த புல்ஷிட்டை, அதாவது பாஜக அப்படிங்கிற இந்த புல்ஷிட்டை இனிமே எங்களால ஒத்துக்க முடியாது. இனிமே இந்த சப்ரஷனை, இந்த கோடி மீடியாவை, இவங்க பண்ற இந்த ஆப்டிக்ஸ, ஒரு நபருடைய ஈகோவை, ஒரு ஷியர் ஆப்பத்தி ஆஃப் கவர்னன்ஸ, இவங்க மக்கள் மேல ஒரு துளி கூட ஒரு மரியாதையோ துளி கூட அவங்களுக்கு ஒரு அக்கறையோ இல்லாத ஒரு வகையான ஒரு அரச, ஒரு கம்ப்ளீட்லி கோல்டு ஒரு பிட்ரேயல் ஆஃப் த இந்தியன் பீப்புள், இதை இனிமே எங்களால ஒத்துக்கவே முடியாது. இதை தி சிஸ்டம் ஹேஸ் டு சேஞ்ச் அப்படிங்கறத, அது மட்டும் இல்லாம மதவாத அரசியல், அதை விட்டுட்டு இந்த ஹிந்து முஸ்லிம் மக்களை பிரிக்கிறது, பிரிவினைவாத அரசியல், இது மாதிரிலாம் இதெல்லாம் நாங்க இனிமே ஒத்துக்க மாட்டோம். we cannot tolerate this bullshit anymore அப்படின்னு இந்த ஜென் ஜி, ஜென் ஆல்பா, இந்த கிட்ஸ் வெளியில இன்னைக்கு போராடுறாங்க, குரல் கொடுக்கறாங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி போஸ்டர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் த ரெசிக்னேஷன் அட் த ஹையஸ்ட் லெவல். அப்படிங்கும்போது இதை பாக்குறதுக்கு மிகவும் ரொம்ப ஒரு ஆறுதலா இருக்கு எனக்குலாம். என்ன மாதிரியான ஒரு பர்சன், ஏன்னா நான் பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து நான் என்னுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நான் இழந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஐ ஃபீல் வெரி வேலிடேட்டட் டுடே. ரெண்டாவது, இந்த போராட்டத்தை பத்தி ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லணும். இது ஒரு மாணவர்கள் போராட்டம். இந்த மாணவர்கள் போராட்டத்தை ஹைஜாக் பண்ண நினைக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ், ஆக்டர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ், influencers, personalities, நீங்கெல்லாம் I think you should just stay the fuck out of their business because it is a students protest. Please take a step back. இது உங்களுடைய அரசியல் படுத்துறதுக்காகவோ, உங்களுடைய 15 seconds of glory, 15 minutes of fameக்காகவோ நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் கிடையாது. இப்போ நான் ஒரு 5% பேசியிருக்கேன்னா எத்தனையோ செலிபிரிட்டிஸ், எத்தனையோ ஆக்டர்ஸ், எத்தனையோ பாலிட்டிஷியன்ஸ், எத்தனையோ ஆக்டிவிஸ்ட், இதெல்லாம் விட அதாவது ஜெயிலுக்கு போற அளவுக்கு பிரசன்ட் டைம்லாம் ஃபேஸ் பண்ணி எத்தனையோ பேர் இந்த அரசை எதிர்த்து பேசியிருக்காங்க இத்தனை வருடங்கள்ல. ஆனா இன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட வச்சு நீங்க சுயலாபம் தேடுறதுக்கு தயவு செஞ்சு இன்னைக்கு நான் திடீர் போராளியா உள்ள வரேன் அப்படின்னு தயவு செஞ்சு வராதீங்க. This is simply not the moment for that. இந்த போராட்டம் எவ்வளவு எஃபெக்டிவா இருந்திருக்கு அப்படின்னா, நேத்திக்கு முதல் முறையா நம்மளோட பிரதமர் தன்னுடைய போனோ, அது லேப்டாப்பா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஆனா தன்னோட ஸ்கிரீன்ல முகத்தை இங்க பாருங்க இப்படி கொண்டு பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. சோ ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ், கிட்ஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி ஃப்ரம் த கவர்மெண்ட். இது ஒரு செமினல் மூமெண்ட் இன் இந்தியாஸ் ஹிஸ்டரி. திரும்பி பார்க்கும்போது இந்த 2026 அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஆண்டா இந்தியாவுடைய ஹிஸ்டரியில எழுதப்படும். மாநில அரசியலுக்கு ஒரு நிமிஷம் வருவோம். இதுல மிகப்பெரிய ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே பாத்தீங்கன்னா தாவேகா, திமுக பாஜகவோட கள்ள கூட்டணி இருக்குன்னு சொல்றதும், திமுக தாவேகாவை இயக்கிறதே பாஜக தான் அப்படின்னு சொல்றதும், ரெண்டு பேரும் மாத்தி பழி போட்டுப்பாங்க. ஆனா இதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் நோட் பண்ணீங்களா? நான் நோட் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே ஐடென்டிஃபை பண்றது ஒரு எனிமியா, ஐயோ இவங்க கூட எல்லாம் சேரவே கூடாது, இவங்க கூட சேர்ந்தா நீ கெட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்ப நம்ம ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை சப்போஸ் ஒரு பேட் இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா, ஐயோ அவங்க கூட சேர்ந்துடாதரா, அந்த பையன் உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி பாஜகவை தொடர்ந்து மாநில கட்சிகள் ஒரு எனிமியா, ஒரு சேரக்கூடாத ஒரு கூடா நட்பா தான் பாத்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதுல அட் த டாப் மோஸ்ட் லீடர்ஷிப் லெவல்ல என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சாமானிய தொண்டன் நீங்க ஒரு எக்ஸ் தளத்துல போயோ, இல்ல பேஸ்புக்ல போயோ, இன்ஸ்டாகிராம்ல போயோ பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்களுக்கு கூட பாஜக அப்படிங்கிறது ஒரு காமன் எனிமி. அவனை எக்காரணத்தை கொண்டு உள்ள விடவே கூடாது அப்படிங்கறதுல
ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஈவன் சாமானிய மனிதர்கள் கூட வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு நோட் தட். அதுக்கு ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்தில் நடந்த தேர்தல் அவங்க அடைஞ்ச மிகப்பெரிய தோல்வி. சோ இதனால என்ன, நம்ம காங்கிரஸ் ஆதரிக்கணுமா, இல்ல அந்த மந்திரி ரிசைன் பண்ணுவாரா, இந்த மந்திரி ரிசைன் பண்ணுவாரா, பிரதம மந்திரி ரிசைன் பண்ணுவாரா, இல்ல நீ வந்து 5 வருஷம் கோமால இருந்தியா, இப்ப உங்க அரசு தானே, நீங்க ஏன் கோமால இருக்கீங்க, நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க, இந்த மாதிரியான பல சர்ச்சைகள், பல ஒரு குழப்பங்களுக்கு நடுவுல எனக்கு வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லா, கீப்பிங் அசைட் ஆல் தீஸ் டிஃபரன்சஸ், பார்ட்டிசான் டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், இதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு பார்க்கும் பொழுது நம்மளுடைய அடுத்த தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காங்க. they do not want to tolerate bullshit, they want systemic change, they want to change the status quo, they do not want to tolerate, நம்மளுடைய ஜெனரேஷன் டாலரேட் பண்ண புல்ஷிட் எல்லாம் இவங்க வந்து கை கட்டி வாய் பொத்தி இருந்த நம்மளுடைய தலைமுறையில பலர் வந்து இன்னைக்கு தலையை தொங்க போட்டுக்கணும். ஷேம். இவங்களால முடியாததை, நம்ம ஜெனரேஷனால முடியாததை இன்னைக்கு வந்து இளைஞர்கள், மாணவர்கள் செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு வெரி ப்ரௌட் மூமெண்டா நான் பாக்குறேன். ப்ரௌட் மூமெண்டா மட்டும் இல்லாம ரொம்ப ஹோப்ஃபுல் மூமெண்டாவும் நான் பாக்குறேன். திஸ் இஸ் as I said earlier, இது வந்து ஒரு முக்கியமான தருணம். இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு தருணம். இதனுடைய அவுட்கம் என்னவா இருக்கும், நீட் பேன் ஆயிடுமா, ஆட்சி மாறிடுமா, இந்தியா வந்து உண்மையிலுமே ஒரு வல்லரசு நாடாயிடுமா, மோடி வந்து போட்டோ ஷூட் பண்ண மாட்டாரா அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம வந்து விட்டுலாம். ஆனா இது வந்து ஒரு முக்கியமான செலிப்ரேட்டரி மூமெண்ட். ப்ளீஸ் லெட் அஸ் டேக் அ மூமெண்ட் டு செலிப்ரேட் ourselves. கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுறவங்க அவங்க எல்லாருமே வந்து தேச விரோதிகள், ஆன்டி நேஷனல் அப்படிங்கிற மாதிரி அவங்க முத்திரையிடப்படுறாங்க. ஆனா உண்மையாவே ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தார்மீக கோபம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய தார்மீக கோபம், இத்தனை ஆண்டு காலமாக அவங்க வந்து இது நீட்டோட பிரச்சனை அப்படிங்கறது மட்டும் நான் பார்க்கல, இத்தனை ஆண்டு காலமா நடக்கக்கூடிய அவலங்களுடைய ஆதங்கம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தார்மீக கோபம், ஒரு ஆத்திரம், ஒரு ஆற்றாமையிலிருந்து வரக்கூடிய ஒரு வெளிப்பாடாதான் இந்த போராட்டம் நடந்திருக்கு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் இதுல ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம இத்தனை நாள் இந்த அரசு வந்து மிகச்சிறப்பான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறது, மிகச்சிறப்பான ஒரு விஸ்வகுரு நமக்கு வந்து கிடைத்து விட்டார் அப்படின்னு தீவிர பக்த கோடிகளா இந்நாள் வரைக்கும் இருந்த பல பேரண்ட்ஸ் முன் வந்து, எங்க குழந்தைங்களே நீங்க என்ன கை வைக்கிறீங்களா, அவ்வளவு பெரிய ஆட்டோகிரசியா நடத்துறீங்களா நீங்க, உங்களுடைய குரோனி கேபிட்டலிஸ்டோட குழந்தைங்க எல்லாம் வேற, எங்க குழந்தைங்க எல்லாம் வந்து உங்களுக்கு சாதாரணமா போயிட்டாங்களா அப்படின்னு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ரியாக்ட் பண்ணிருக்காங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படிங்கறதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது, அவங்க மாத்திருக்காங்க. அதே மாதிரி தேசிய அளவிலையும் வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போராடிட்டு இருக்காங்க. அது எந்த வகையில, அது வந்து அரசியல் மாற்றமோ, அரசு மாற்றமோ, இல்ல கவர்னன்ஸ்ல மாற்றமோ, இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ல மாற்றமோ, ஏதோ ஒரு மாற்றம் அவங்களுக்கு வந்து வேணும். தே ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வித் தேர் லாட் அண்ட் தே ஆர் ஃபைட்டிங் ஃபார் தேர் ரைட்ஸ். சோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஆனா இதை வச்சு தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க. இதை வச்சு உங்களுடைய லைம் லைட்டை நீங்க தேடுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. இது எனக்கும் நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் இந்த வீடியோ போடுறதுனால நீங்க கேட்கலாம், நீ மட்டும் வீடியோ போடுறீ அப்படின்னு. நான் வீடியோ போடுறேன்னா இது என்னுடைய தாட்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது எந்த வகையிலையும் வந்து இட் இஸ் நாட், ஐ ஹோப் இட்ஸ் நாட் டேக்கிங் அவே ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் விச் ரைட்ஃபுல்லி பிலாங்ஸ் டு தெம். சோ இன்னைக்கு இந்த மூமெண்ட்டை உண்மையிலுமே ஒரு இந்தியன் சிட்டிசனா நம்ம எல்லாரும் வரவேற்போம், செலிப்ரேட் பண்ணுவோம்.